உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்சில் பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் டிசம்பர் 2வது வாரத்தில் தூக்கி எறியப்படலாம் என ஆய்வுகள் வெளியாகியுள்ளன. வரவு செலவு திட்டத்தின் ஆய்வு மெத்தியோனுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையில் சிக்கியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்ற விவாதத்துக்கு உட்படுத்தாமல் அரசியலமைப்பின் 49.3 பயன்படுத்தி நிறைவேற்றுவதே பேர்னியரின் நோக்கமாக உள்ளது. இதுவும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கிறது. தாங்கள் கிறிஸ்துமஸுக்காக காத்திருக்கும் வான் கோழிகளைப் போல இருப்பதாக நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அன்று சட்டசபையில் மோடோம் துணைத் தலைவர் மார்க் ஃபெஸ்ட்னோ கேலி செய்துள்ளார். வருடாந்த விடுமுறைக்கு முன்னர் அரசாங்கத்தின் மீது கோடாரி விழலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் 2வது வாரத்தில் இருந்து பட்ஜெட் விவாதம் நாடாளுமன்றத்தில் பெரும் குழப்பத்திற்கு உள்ளாக இருக்கிறது. சட்டசபையில் ஆதரவு இல்லாத நிலையில் 2025 வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அரசியலமைப்பின் 49.3 பிரிவை பயன்படுத்துவதாக நவம்பர் 26 அன்று TF1 தொலைக்காட்சியில் பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதனால் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரவு செலவு திட்டம் 2025க்கு முதலாளிகளின் பங்களிப்புகள் மீதான எதிர்ப்பையும் மீறி ஒரு சமரசத்தை ஏற்க மேக்ரோனிஸ்ட் பிரதிநிதிகள் தயாராக உள்ளனர். அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட 2025 வரவு செலவு திட்டம் உண்மையில் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பரிசீலிக்கப்படுகிறது. மிஷேல் பேர்னியே 49.3 பயன்படுத்தி வாக்கெடுப்பின்றி வரவு செலவு திட்ட உரையை ஏற்றுக்கொள்ள அரசாங்கத்தை அனுமதிக்கிறது. ஆனால் 58 கையொப்பமிட்ட பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும் நிபந்தனையின் பேரில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்கவும் அனுமதிக்கிறது. சட்டமன்றத்தில் 71 இடங்களை கொண்ட லா பிரான்ஸ் இன்சுமிஸ் 49.3 பயன்படுத்தினால் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை முறையாக முன்வைக்கும் என்று எச்சரித்துள்ளது. இந்த வாக்கெடுப்பு டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறலாம். இடதுசாரிகள் பக்கத்தில் இருந்து முன்வைக்கப்படும் பிரேரணையை ஆதரிக்க ரசம்பிளுமோ நேஷனலும் தயாராக உள்ளது. பிரதிநிதிகளின் முழுமையான பெரும்பான்மைக்கு, அதாவது 577இல் 289 வாக்குகள் தேவை. அவ்வாறு நடைபெற்றால் அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். நுவோ ஃப்ரோம் பொபிலே 192 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மரின் லுப்பெனின் ரசம்பிளுமோ நேஷனல் 124 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இரு தரப்புகளும் அரசாங்கத்துக்கு எதிராக தமது வாக்குகளை பதிவு செய்யும் பொழுது பேர்னியே அரசாங்கம் கவிழ்வது தவிர்க்க முடியாதது. இதேவேளை நுவோ ஃப்ரோம் பொபிலருக்குள் இருக்கும் 66 சோசலிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க விடாது மெட்டிங்னோ முயற்சித்தால் விவகாரம் ஒரு மோசமான நிலையை அடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக பிரெஞ்சு மக்களின் கருத்து கணிப்பு ஒன்று வெளிவந்துள்ளது. பிரெஞ்சு மக்கள் தெரிவித்துள்ள கருத்து கணிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. வரவு செலவு திட்டம் 2025 நாடாளுமன்றத்தில் வாசிக்கப்பட இருக்கிறது. இதேவேளை
பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உள்ளன. இந்நிலையில் அது தொடர்பில் புதிய கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை BFM தொலைக்காட்சி மேற்கொண்டது. இந்த கருத்து கணிப்பில் 53% நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 46% மட்டும் எதிராக கருத்து பதிவு செய்துள்ளனர். பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் கவிழ்க்கப்படும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன என்பதற்கு இதுவும் சான்றாக அமைந்திருக்கின்றது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு €1000 பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு €750 பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் தமது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற 49.3 பயன்படுத்துவார் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். செனட் சபையில் வரவு செலவு திட்டம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. செனட் சபை சில திருத்தங்களுடன் வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் நாடாளுமன்றத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தெளிவாக உள்ளது. இதனால் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்லாமல் 49.3 பயன்படுத்த பிரதமர் உத்தேசித்துள்ளார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. நடவடிக்கைகளிலும் அவை இறங்கியுள்ளன. நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை இரவு TF1 தொலைக்காட்சியின் செய்தி வேளையில் தோன்றிய பிரதமர் மிஷேல் பேர்னியர் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற 49.3 பயன்படுத்தும் என தெரிவித்தார். மேக்ரோனின் 2வது பதவிக்காலத்தில் 49.3 முன்னாள் பிரதமர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக முன்னாள் பிரதமர் எலிசபெத் போர்ன் 20 தடவைகளுக்கு மேலாக இதனை பயன்படுத்தியிருக்கிறார். இதனால் நாடாளுமன்ற சக உறுப்பினர்களால், குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் இவர் மேடம் 49.3 என கேலியாக அழைக்கப்பட்டார். ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விசாரணைகள் முடிவடைந்துள்ளன. பிரான்சில் ரசம்பிளமோ நேஷனல் கட்சியை வழிநடத்தும் தீவிர வலதுசாரி மரின் லூ பென்னுக்கும் ஏனைய 24 பிரதிவாதிகளுக்கும் மார்ச் 31 அன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 3 லட்சம் யூரோ அபராதம் என்பனவற்றுக்கு மேலாக 5 ஆண்டுகள் தகுதி நீக்க தண்டனையை மரின் லூ பென்னுக்கு வழங்க அரசு தரப்பு கோரியுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்களின் வேலை வாய்ப்பில் சந்தேகத்தின் மீதான விசாரணைகள் நவம்பர் 27 புதன்கிழமை முடிவடைந்தது. 4 மில்லியன் யூரோ ஊழல் வழக்கில் நீதிமன்றம் தனது தீர்ப்பை மார்ச் 31 காலை 10 மணிக்கு வழங்குவதாக விசாரணையை ஒத்திவைப்பதற்கு முன்னதாக நீதிமன்றம் அறிவித்தது. 24 பிரதிவாதிகளைப் போலவே நீதிமன்றில் மரின் லூ பென் எந்த இறுதி வார்த்தைகளையும் கூற விரும்பவில்லை. நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
இந்த விசாரணையை ஒரு வகையான துன்பம் என்று கருதுவதாக மரின் லூப்பென் தெரிவித்துள்ளார். பரிஸ் லா ஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷப்பல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லா ஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் கிறிஸ்துமஸ் போனஸ் டிசம்பர் 17 அன்று 2.2 மில்லியன் குடும்பங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. ஒரு நபருக்கு 152 யூரோ 45 சென்டிம் வழங்கப்படும். இது 2023 இருந்தது போன்றே இவ்வாண்டும் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் போனஸ் வழங்கப்படும் என அரசாங்கம் நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அன்று அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு போனஸ் குறைந்தபட்ச தொகையாக 2024 152.45 யூரோவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செயல்திறன் ஒற்றுமை வருமானம் ஏரசா, குறிப்பிட்ட ஒற்றுமை கொடுப்பனவு ASS, செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கான நிலையான போனஸ் மற்றும் ஓய்வூதியத்திற்கு சமமான கொடுப்பனவு AER ஆகியவற்றின் அனைத்து பயனாளிகளுக்கும் டிசம்பர் 17 அன்று தானியங்கி முறையில் இந்த கொடுப்பனவு வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போனஸ் 2.2 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 குழந்தைகளை கொண்ட தம்பதியர் 320 யூரோ 15 சென்டிமை பெறுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ் புறநகர் காஸ் சாசல் ரயில் நிலையத்தில் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளார். நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலேயே இந்த கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த கத்திக்குத்து தாக்குதலில் 33 வயதான நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காஸ் சாசல் ரயில் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 அளவில் ஏரையார் டே ரயிலுக்காக காத்திருந்த வேளையிலேயே குறிப்பிட்ட நபர் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். கத்திக்குத்துக்கு இலக்காகி காயமடைந்தவர் வைத்தியமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கத்திக்குத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றவரை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். இவர் வித்ரி சத்தியோனில் வசிக்கும் 29 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெயர் உட்பட ஏனைய விவரங்களை போலீசார் உடனடியாக வெளியிடவில்லை. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷப்பல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.